இந்த ஆளுகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டாலே தொத்தி தொத்தி அடிப்பான். இந்த கேள்வி எப்படி இந்த ஆளுகிட்ட கேட்கறது? சரி கேட்போம். தலைவரே, என்ன உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். உங்களுக்கு ஏன் ஒத்த வெட்டு முத்தாயன் பேர் வந்தது? ஏன் இவன் அதை உங்ககிட்ட சொல்லல? அவன் கேட்கல, நான் சொல்லல. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்ல எல்லாம் அனுப்புறான், இதை உங்ககிட்ட சொல்லலையா? தலைவரே, சொல்றதா இருந்தா சொல்லுங்களா, விட்டுருங்க. சரிடா, கோவிச்சுக்காதரா. இந்த எலெக்ஷன்ல சித்தப்பா எனக்கு சீட்டு கொடுத்தாரு. சரி. நான் நின்னேன். ஒத்த ஓட்டுல தோத்து போயிட்டேன்டா. நான் மட்டும் இந்தியாவில் இருந்தேன்னு நினச்சிக்கோ. வேற எங்கடா இருந்தேன்? நான் தாய்லாண்டில் தள்ளு வண்டி வச்சிருந்தேன் தலைவரே. ஏண்டா அங்க போய் தள்ளு வண்டி தானா? வடக்கிருந்து வந்தவன் தான் நம்ம ஊர்ல வட்டி கடை நகை கடைன்னு வச்சிருக்கிற. நீ என்னமோ ஓமன் நாட்டுல எண்ணெய் கிணறு வச்சிருக்கிற மாதிரி சொல்ற. இந்தியாவில இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன ஒத்த ஓட்டு தானே? ரீகவுண்ட் பண்ண சொல்லி மறியல் பண்ணி பஸ்ஸுக்கு முன்னாடி பார்த்துருப்பேன். பஸ்ஸுக்கார வந்து ஏத்திட்டு போயிருப்பான். பின்னாடியே குப்பராரிக்கார வந்து எடுத்துட்டு போய் சாக்கடையில் போட்டிருப்பான். டேய், வாங்கினதே ஒத்த ஓட்டு தான்டா. ஒத்த ஓட்டு? ஐயோ, என்ன நேற்றை விட இன்னைக்கு ரத்தம் அதிகமாக இருக்குது. பேனட்டுக்குள்ள மூக்க விட்டாங்க. தலைவர், நான் தான் முதல்ல சொன்னல, நான் ஒரு எல்போர்டுன்னு. ஏண்டா சும்மா இருக்கிற மூக்குல ஏண்டா ரத்தம் வர வச்ச? பின்ன என் கோவத்தை எப்படி காட்டுறதா? இப்படித்தான் காட்டுவியா? உண்மையான தொண்டை. உங்க வீட்டுல 5 ஓட்டு போட்டாங்கன்றீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி ஒத்த ஓட்டு வரும்? ஏய், 5 ஓட்டு தான் போட்டாங்க. போட்ட ஓட்டெல்லாம் ரோஜாவுக்கு போயிடுச்சு. இங்க ஓட்டு போட்டா ஆந்திரால இருக்கிற ரோஜா கேம் போகுது. இதை பத்தி நீங்க பேசலையா? ஜெகன்மோகன் ரெட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணி எல்லா ஓட்டையும் அவங்க வாங்கிட்டாங்க. டேய், கரண்ட்ல அடிபட்ட காண்டா மிருகம். நான் சொன்னது செம்பருத்தி ரோஜா இல்ல, ரோஜா சின்னம். புரிஞ்சு விட்டானா? எடு வண்டிய. அப்ப இங்கே இரு. இங்கே வா. ஆமாடா, உனக்கு தலைவரே ஸ்ப்ரே வாங்க. டேய், தேர்தல் பத்திரத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. வெயிடா போன வாயா டென்ஷன். அரசியல் நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரே கலவரமா இருக்கே. நீலாம் அரசியல்வாதி இருந்தா அப்படிதான் இருக்கும். டேய் குமார், என்ன வளர்ற? டிரைவர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறியா? ஆமா, தோத்து போனாலும் பரவாயில்லன்னு வீடு வீட்டுக்கு வஞ்சன மீன் வரா மீன் வாரி வாரி கொட்டுறியாமே. அதெல்லாம் ஓட்டு வங்கியா, மெயின்டைன் பண்ணி ஆகணும். நீ தான் தோத்து போயிட்டியே. எகத்தாலும் நான் 1 லட்சம் ஓட்டு வாங்கி தோத்துருக்கேன். நீ வெறும் ஒத்த ஓட்டு வாங்கி தோத்துருக்க. பார், நீ 1 லட்சம் ஓட்டு வாங்கினாலும் சரி, நான் ஒத்த ஓட்டு வாங்கினாலும் சரி, தோத்தது தான். ஷோ, எதுக்கே ஒருத்தர் சொல்லிக்கிட்டு மீடியாக்காரன் பார்த்தான்னா வடசென்னை மாவட்ட செயலாளரும் தென்சென்னை மாவட்ட செயலாளரும் கட்டி உண்டான்னு பில்டப் பண்ணி விடுங்க. அதை விட இந்த சித்தாவும் பெத்தாவும் பார்த்தானுங்க கொடைஞ்சிருவானுங்க. வாசல்லே வாய் வச்சு ரெடியா இருக்கானு பாரு. தான் கழுவி ஊத்தினுங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ குறுக்க பேசுற. யோ வாடா, இது கட்சி ஆபீசருக்கு டிரைவர் கூட்டி வர. அங்க பாரு, வெளிய நிக்காம டிரைவர். அப்படி நிக்க. அவசரப்படாதே டிரைவர் சார், நீங்க கொஞ்சம் வெளியில போயிருங்க. தலைவர், இவனை நம்பி எப்படி உங்களை விட்டு போறது? டேய், வெளிய போடா. தலைவர் போடா. கிருஷ்ணா, வேசார்பாடி தாண்டி தானே போன நீ? நான் எக்மோரே ஒட்டிக்கினே போனேன், பிச்சு விட்டாங்களா? டேய், கிரைண்டர் கல் தலையா, என்ன கலாகிரியா? என் ஆளு முத்தையா ரொம்ப நல்லவர்றா. உன் ஆளுக்குறான் பாரு ஜேசிபி மூக்க, அவன் தான் அடிக்கடிக்கு என்ன வாருன்னு வாருங்கிறான். அவன் உன்னை மட்டும் வாடுறான், என்னையும் தான். அங்கேயே பார்த்துட்டு இருக்க. பள்ளத்துல ஒரு 50 லட்சம் போட்டு கார் வாங்கிட்டு இருக்க. டிரைவர் பார்த்து போறேன். கார் ஓட்டின்னு இருக்கும் போதே கழுத்தா மட்டும் விடுறான். ஏன்? அவனுக்கு அவசரமா கக்கூஸ் வந்துச்சு போல. இது அது ஏன் கழுத்தை பிடிக்கணும்? இப்படிதான் முந்தா நேத்து மூத்திரம் வந்துடுச்சு, நீ மூக்க கஷ்டம். இங்க பாரு, மூக்க கஷ்டானா? அவன் அரசியல்வாதியா இல்ல அசிங்க முடிச்சுனாடா? ரத்தம் முடிச்சவன். டேய், நம்ம டிரைவர்ன்றதுனால தானே ரொம்ப இலக்காரமா நம்மளை தொத்துறானுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனுங்களை வைக்கலாண்டா ஆப்பு. இப்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். இந்த வண்டியில இருந்து நம்ம டீசல் திருடுறோம். எப்படி உரியிறோம் பார். என்னடா பொருளாளர் போண்டாவன் டீ அனுப்பியிருக்கான், இதுக்கு ஒரு 2000 ரூபாய் பில் போட்டிருப்பானே. அண்ணே, சத்தம் போட்டு பேசாதீங்கண்ணே, சுத்திலும் கேமரா இருக்கு. பாரா பயம். நடிக்காதீங்கடா. உங்க பெரியப்பா ஆஸ்பத்திரியில 2 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ இடியாப்ப சாப்பிட்டதுக்கு 1 கோடி, இஞ்சி டீ குடிச்சதுக்கு 1/2 கோடின்னு கணக்கு காட்டினீங்களா? இப்ப என்ன புதுசா பயம்? என்னடா போண்டாது? கடிச்சா பல்லு பேரு, அடிச்சா ஆளே பேருவான் போல் இருக்கு. இந்தா, இது பெட்ரோல் பாம்பு, வெளியில கொண்டு போய் வீசு. 10 பேர் கட்சிக்காரர் இருக்கிறான், போறான் போ. ஏய், அந்த கட்சிக்கார ஆபீஸ்ல வீசு, இங்க வீசுறாத. என்ன கரு கருக்குது? கற்பகம். என்னையா ஏன் மூஞ்சி பாக்குற? போன் உனக்கு தான். எடுக்கிறேன். பேசு. ஹலோ, நான் கற்பகத்தோட அம்மா பேசுறேனுங்க. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு கற்பகத்தை ஒரு வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லி உங்களாண்ட கூட்டிட்டு வந்தேனுங்க. ஆமாமாமா, அதெல்லாம் இப்ப எதுக்குமா? அதான் எனக்கு தெரியுமேம்மா. நீங்க கற்பகத்தை கூட்டிட்டு போய் கர்ப்பமாகிட்டீங்க. ஆமாமாமா, அதுவும் எனக்கு தெரியுமா. மேல
இருடி. ஆஸ்பத்திரிக்கு போனோமுங்க. ஆ, 3 மாசம் பேபி பாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பாரு மண்டையன், பண்றதெல்லாம் பண்ணிட்டு பம்பராம்பாரு. கர்ப்பத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க, நேர்ல பாத்துக்கலாம். இப்படித்தான் அன்னைக்கும் சொன்னீங்க. ஆ. பாத்துக்கலாம்னு சொல்லி கடைசியில பொண்ணு வயித்துல திருப்பி புள்ளைய திருப்பி அதே கொடுத்துட்டீங்க. சொல்லாதீங்கம்மா. இப்ப நான் என்னங்க பண்றது? அதனால என்னம்மா, ஈஸியா கழிச்சிடலாம். நம்ம ஆட்சியே கழிச்சிடுறோம், இது கழிக்கிறது பெரிய விஷயமா என்ன? என்னம்மா? ஆமாமா, ஜிஹெச்ல எல்லா டாக்டரும் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தான், ஒரே நாள்ல கழிச்சிடலாம். சரியாம்மா? இல்லைங்க, புள்ளைய களைச்சா உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. கர்ப்பிணி பொண்ணுக்கு எப்படிங்க மாப்பிள்ளை கிடைக்கும்? ஓ, அந்த கவலையம்மா உங்களுக்கு? அந்த கவலையை விட்டு தள்ளுங்க. கட்சியில பூரா நம்ம பசங்க தான் இருக்கானுங்க, டிரைவர் கூட நம்ம ஆளு தான், முடிச்சிடலாம். அது இல்லைங்க, கற்பகம் பாய்சனை குடிச்சிட்டு வந்து நீங்க படுத்த பெட்ரூம்லயே படுத்துறேன்னு சொல்லுதுங்க. நான் வேணா வந்து படுத்துக்க சொல்லட்டுமா? இல்ல இல்ல, தப்புமா, தப்பு. நான் மாட்டிக்குவல்ல. இப்ப நான் மாட்டிக்கிட்டேன்லங்க, என்னையும் என் பொண்ணையும் என் புருஷன் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து அடிக்கிறானுங்க. நான் அப்புறம் பேசுறேம்மா, மீட்டிங் இருக்குமா? வாசல்லே நிக்கிறாங்க. சரிம்மா வச்சிருமா. என்னையா அது மூஞ்சியில குப்புன்னு வேர்த்துட்டு பிரச்சனை பெருசோ? இல்லண்ணே, ஃபேன் ஸ்லோவா சுத்துதுண்ணே, அதான் இருக்குது. வேணும்னா அப்படித்தான் இருக்கும். ஆமாண்ணே. அண்ணே, ரெஸ்ட் ரூம் போயிட்டு போயிட்டு வா, போயிட்டு வா. கிழிஞ்சது, என்னென்ன பண்ண போறானோ? வயிற்ற கரைக்கிடுச்சு போல் இருக்கு. பேண்ட்லயே போயிடாத. மணல் கடத்தினது யாருன்னா கடவுள், நான் சொல்றேன். யாரா அந்த கடவுள் சொல்லுடா. ஹலோ இன்பராஜ், நான் தான் அந்த கடவுள். அநீதி எங்கெல்லாம் நடக்குதோ அங்க வந்து நிப்பா இந்த சரவண பாண்டியன். நீ என்னையா என்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு எதிர்கட்சிக்காரனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? சாரி, நான் அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குறேன். மத்தவெல்லாம் பெட்ரோல் பங்க்ல சம்பளம் வாங்குறேன். யோ, கேளுண்ணே. அந்த அரசாங்கமே நாங்க தாயா. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? ஜெயிச்ச மறுநாளே இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் கடத்துவோன்னு சேலஞ்ச் பண்ணோம். அதத்தானையா இந்த 6 மாசமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்னமோ புதுசா எங்க ஆளுங்களை தூக்கிட்டு வந்து ஆட்டம் காட்டுற. ஐயா, நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? இவன் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. நாளைக்கு வக்கீல வச்சு பெயில் எடுத்துங்க, மத்தத அப்புறமா பேசிக்கலாம். எஃப்ஐஆர் போட்டா இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதா? இன்ஸ்பெக்டர், அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொஞ்சம் கொடுங்க. ஓ, இதே எஃப்ஐஆரா? இதாங்க. பாருடா. பாச்சக்கா. என்னையா இப்படி பண்ணிட்ட? பேப்பர் தானே. எஃப்ஐஆர் போட்டு எங்களை கிழின்னு கிழிக்கலாம்னு பாத்தியா? இப்ப நாங்க தான் எஃப்ஐஆரையே கிழிச்சிட்டோமே. இப்ப என்ன பண்ண போறீங்க? போய் டீ வாங்கிட்டு போ. கான்ஸ்டபிள் வெளியே போயிட்டாங்க. கான்ஸ்டபிள் தான் போணுமா? நீ போக மாட்டியா? இன்ஸ்பெக்டர்னு கொஞ்சம் மரியாதை கூட. என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் காக்கிதா, கான்ஸ்டபிளும் காக்கிதா. ஓரியா போட்டுறவா? என்ன இந்த வேலையை பார்த்து விட்டீங்க? ஐயோ தலைவா, வாயிலே சுட்டுக்கலாம்ல, ரொம்ப பேசுவானே. வாயில இல்லடா, அவன் கையில தான் நிறைய வேலை செய்யறான். ஐயோ, என்ன ஏனே இப்படி பண்ணிட்டீங்க? நான் உன்னை சுடலடா, இன்ஸ்பெக்டர் தான் டென்ஷன்ல உன்னை சுட்டார். என்ன இன்ஸ்பெக்டர், பேசிக்கிட்டு இருக்கும் போதே பொட்டுன்னு போட்டீங்க. இதுக்கு என்ன செக்ஷன் தெரியுமா? வித்தவுட் சுகரா? என்ன இன்ஸ்பெக்டர், ஒரே ஒரு துப்பாக்கி சூட்டுக்கே வெளவெளத்து போயிட்டீங்க. தென் மாவட்டங்கள்ல 13 அப்பாவி ஜனங்களை துப்பாக்கி சூடு நடத்தி கொன்னது நீங்க தானே? உங்க போலீஸ் தானே? பொதுமக்கள்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? ஏன் இந்த மாதிரி அயோக்கிய அரசியல்வாதியை சுடுங்க. கோபால், வன்முறையை தூண்டுறியா? தூண்டுறாராமா? தூண்டு. யாரு? நான் வன்முறையை தூண்டுறேன்னா நீ வன்முறையை தூண்டுறியா? போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து அலைய போட்டது வன்முறையா, இல்ல நான் பேசுனது வன்முறையா? கண்டுபிடிச்சாரியா? ஏய், சட்ட ஒழுங்கு பிரச்சனை பண்றேன்னு உன் சட்டைய கட்டி உள்ள தள்ளிடுவேன். என்கிட்ட வச்சுக்காத. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நான் இங்க மட்டும் இல்லை, பல வருஷமா ஊரா தெருவா ஒத்த ஆளா நின்று சுத்திக்கிட்டு இருக்கேன். தொட முடியுமா என்ன? பணத்துக்காக பல்ல இழிச்சுக்கிட்டு உங்களுக்கு தான் ஏன் ஓட்டு போடுறாங்க? ஒரே ஒரு தடவை என்ன சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கயா. அம்புட்டு பயலையும் சுளுக்கு எடுக்கிறேன்னா இல்லையா பாரு. நீங்க பேசிக்கிட்டுங்க, அதுக்குள்ள நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு டீயா காஃபியா? இங்க நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு டீ பாய் மாதிரி டீ வாங்க போற. நீ ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸோட பவர் என்னங்கிறத கேப்டன் விஜயகாந்த பார்த்து தெரிஞ்சுக்கையா.
ஆ, ஆ, ஆ. அந்த ஆளு சுட்ட ஒரு குண்டுக்கு நீ கவர்மெண்ட்ல கணக்கு கொடுக்கணும்ல. இன்னொரு குண்டு இருக்குல்ல, அதை எடுத்து போட இருந்தால போட்டுட்டு 2 குண்டுக்கு மொத்தமாக கணக்கு கொடுத்துக்கலாம். வேணுகோபால், என்ன மிரட்டுறியா? நான் யார் தெரியும்ல? பவர் மினிஸ்டர். துப்பாக்கிய தூக்குனதுக்கே பவர் மந்திரி பம்மிக்கிட்டு போறியா? பேசிக்கிட்டு இருக்கல, துப்பாக்கியை நீட்டிக்கிட்டே இருக்க. சார், ஆட்சிக்கு வந்தது முதல்ல மதுவை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா 7 மணிக்கே கடையை திறக்க போறேன்னு சொல்றீங்க. தப்பா சொல்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்புறம் வேற எப்படி சார் சொன்னீங்க? காலையில 7 மணிக்கு திறக்கிறேன்னு சொல்லல. காலையில 6 மணிக்கு திறக்கிறோம்னு அறிக்கை விட்டுருக்கோம். போய் டிவி சேனல்ஸ் எல்லாம் பாருங்க. என்ன சார் நீங்க இத போய் பெருமையா சொல்றீங்க? யோ, நீ அந்த சேனல்காரனாயா? இல்ல நான் கேக்குறேன். டேய் நீ என்ன அந்த சேனல்காரனா? அதத்தாடா நான் இப்ப கேட்டேன். பேசாம இருடா. சரவண பாண்டியன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறுக்க பூந்து குட்டையை குழப்பிடாதீங்க. நீங்க கேளுங்க. சார், மதியம் 12 மணிக்கு குடிக்கிற குடியாரன காலைல 6 மணிக்கே குடிக்க சொல்றீங்களே, இதான் உங்க சாதனையா? குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லாதீங்க. மதுப்பிரியர்கள்னு மதிப்பா சொல்லுங்க, மாடலா சொல்லுங்க. என்ன சார் இவங்க மாடலு? வெண்டைக்காய் மாடல். ஹலோ, என்ன வெண்டைக்காய் சுண்டக்கான்னு விவரம் கட்டத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் அந்த பெரிய பாக்கச்சி ஆட்சியில இருக்கும்போது மதுக்கடையை திறக்கலையா? குடிமன்னர்கள்லாம் குடிச்சு குடிச்சு குப்புற விழுகலையா? எத்தனை தாய்மார்கள் விதவையானாங்க, அதை யாராச்சும் கேள்வி கேட்டீங்களா? எங்க ஆட்சியில தான் விதவை எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, சாவு எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நாங்க கொடுக்கற சரக்கு நல்ல சரக்கு. காலையில வேலைக்கு போற லேபர் சுறுசுறுப்பா வேலை செய்யணுன்றதுக்காக அதிகாலை 6 மணிக்கு மலிவு விலையில மினி கோட்டர் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடவே ஒரு அவிச்ச முட்டை ஃப்ரீயா கொடுக்கலாமான்னு ஆலோசனை வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன ஆட்சியில சத்து நோக்கு முட்டை கொடுத்தாங்க, இப்போ உங்க ஆட்சியில செத்து போறதுக்கு முட்டையும் கோட்டரும் தரேன்னு சொல்றீங்களா? என்னையா கேள்வி கேட்கறீங்க? 500 ரூபாய் கூலி வாங்குறவன் 100 ரூபாய் எடுத்து கட்டிங் போடுறதுக்காக டாஸ்மாக் வாசல்ல பார்ட்னரை தேடி 10 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்காயா? இதெல்லாம் நினைக்கும் போது நெஞ்சு பதறுது. அதற்காகத்தான் இந்த தொலைநோக்கு திட்டமே. ஆண்களுக்கு 90 தரீங்க, அப்ப பெண்களுக்கு போட்டுக்கிறதுக்கு 90. கிழிஞ்சதுன்னா தைக்கிறதுக்கு டைலரையும் அனுப்புவோம். அதை விடுங்க சார். மேடம், தக்காளி விலை எல்லாம் ஏறி போச்சு. அது எங்க டிபார்ட்மெண்ட் இல்லையே. என்ன மேடம் பொறுப்பான பதவியில இருந்துட்டு பல்ப் மாதிரி பேசுறீங்க? என்னது? ஏய், பொம்பளை கிட்ட பேசுற பேச்சா இது? மைக்காலே அடிச்சேன்னா தெரியுமா? ஏமா, மீடியாக்காரங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. கண்டதையும் பேசி கட்சிக்குள்ள கலவரத்தை உண்டு பண்ணிடுவ போல இருக்கே. உன்னெல்லாம் வச்சிருக்கேன் பாரு. அத வச்சுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இது வரைக்கும் எத்தனை பேர் அடிச்சிருக்காரு தெரியுமா? பெரிய இம்சையா இருக்கு. நீ கவலையே படாத, முத்தையா வரட்டும், நான் பேசுறேன் அவங்ககிட்ட. வணக்கம் சித்தப்பா. வணக்கம் முத்தையா. டேய், நீ இங்க என்ன குப்பை கொட்டுறவனா? அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு வந்தனே, கல்யாண புரோக்கர் கமல். என்ன கமலாவா? கமலா இல்ல, கமல். முத்தையா, புரோக்கர்லேருந்து உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுக்கு தான் வந்திருக்கிறான். என்ன கம்ப்ளைண்ட்? வர்ற புரோக்கர்ல அடிச்சு துரத்துறியாம? இது வரைக்கும் 6 பேர் அடிச்சிருக்கீங்க. அதுல ஒருத்தருக்கு முன்பல் 3 உடைஞ்சு பொக்கவாயா தெரிஞ்சிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா உனக்கு 3 பல்லு உடையும். ஓடுறா. பாய் சித்தா. என்ன சித்தாவா? சித்தப்போட ஷார்ட் பாம். அப்ப பெரியப்பாவே பெத்தா. போங்கடா நீங்களும் உங்க இதுகளும். ஏன் முத்தையா, உனக்கு 3 தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள 3 அண்ணன் தம்பிகள் தான் கட்டி விட்டு போட பிடிவதாம இருக்காம? ஏன் மொட்டை? என்னப்பா சித்தப்பாவே மொட்டைன்றிய? நீ மொட்டை தானே? பாரு, எனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. அது இல்ல முத்தையா, எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார பசங்க 2 பேர் இருக்காங்க. 2 தங்கச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு தங்கச்சியை வெளியே கொடுக்கலாம்ல? ஒரு வெங்காயம் வேண்டாம். என் குடும்பத்தில் என்ன நடந்தது, நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன பண்ண? நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி கோமாவில் படுத்திருந்தேல்ல? ஆமா. அப்ப எனக்கு ஏற்பட்ட வேதனையும் வலியும் எனக்கு தான் தெரியும். நான் கல்யாணம் பண்ணி என் சம்சாரத்தை கூட்டிட்டு வரும்போது என் குழந்தையாளுக்கு 12 வயசு. என் தங்கச்சிகளோடு சேர்ந்து அவளையும் தங்கச்சியா வளர்த்தேன். அவளுக்கு கல்யாண வயசு வந்த உடனே அந்த நிக்கிறானே கட்சி விட்டு கட்சி மாறு கபோதி, அவன் தம்பிக்கு தெரியாதனமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவ போன இடத்துல 3 மாசம் கூட நிம்மதியா வாழல. சுமதி, கவலைப்படாதம்மா. மாப்பிள்ளையோட அண்ணன் அரசியல் பொறுக்கியா இருந்தா கூட நல்ல பாரம்பரியமான குடும்பம், உன்னை கண்கலங்காம பாத்துக்குவான். உங்களெல்லாம் விட்டுட்டு புது இடத்துக்கு போய் வாழ போறத நினைச்சாதான் பயமா இருக்கு. இங்க பாரு, நாங்க எல்லாரும் ஒரே ஊர்ல தானே இருக்கோம். உன்னை வந்து அடிக்கடி நானும் மாமாவும் பார்த்துட்டு போறோம். தைரியமா இரு, எதுக்கு கவலைப்படாத. சுமதிய நீங்க கவனிச்சதை விட நானும் என் ஃபேமிலியும் கண் கலங்காம பாத்துக்கிறோம். எங்க இதெல்லாம் பிடிக்காதீங்க.
சாப்பிடாதீங்கங்க உடம்புக்கு நல்லது இல்லைங்க ஏங்க அடி, ப்ளீஸ்ங்க இரு. அடி. எனக்கு அட்வைஸா எனக்கு அட்வைஸா என்ன அட்வைஸ் பண்ற அடின்னு சொல்றேன்ல அடி அடி அடின்னு சொல்ல அடின்னு சொல்றேன்ல இது கூட உனக்கு போட தெரியுதா அழகுடி போட பெரிய பணக்கார வீட்ல இருந்து வந்ததா நினைப்பு போடு நல்லா சொன்னாலும் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் எங்க இருந்து வந்த மூது நவரடி கால்ல விடுறாளா கால்ல போடி ஆவுடி அவங்க அம்மா அவன் தங்கச்சி அவன் பொண்டாட்டி இந்த 3 பேர் சேர்ந்து அவளை கொடுமைப்படுத்தி நெருப்பை வச்சு கொளுத்திட்டாளுங்க. என்ன முத்தையா திமுறா கதவை எட்டி வச்சுட்டு வர யாரோட வீடுன்னு தெரியாதா? ஏன் உனக்கு தெரியாதா? போடா வெளியே. சரவண பாண்டியனுக்கு மரியாதை முக்கியம். உனக்கு என்னடா மரியாதை? வாழ வந்த பொண்ணு அநியாயமா கொன்னுட்டீங்களா? யாரு யார் கொன்னா? உன் குழந்தையாளுக்கு இந்த வீட்டுல வாழறதுக்கு துப்பு இல்ல, போய் சேர்ந்துட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டில் இருக்கிற 3 ராட்சசிகள் சேர்ந்துட்டா கொன்னுட்டாருங்க. வேலையை பார்த்துக்கிட்டு போயா வந்துட்டான் விளக்க மாத்த கட்ட அடிச்சி வாய மூடுமா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பிள்ளைகளை வளர்த்திருக்கிற வளர்ப்புலையே தெரியுது ஒரு லட்சணம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுரும். அடிச்சி சும்மாருமா. பொம்பளைங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறான் பாரு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஏயா என் புருஷன் ஆம்பளைன்னு கேக்குறியே? உன் வீட்ல எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க சொல்லு, என் புருஷன் அனுப்பி வைக்கிறேன். அப்ப தெரியும் அவன் வீர என்னன்னு. என்னடி சொன்னேன்? என்னடா எடியா கைய பொம்பளை மேல கைய வைக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? பொம்பளை மாதிரி அவ பேசுறா, பொறுக்கி மாதிரி பேசுறா. உன் வீட்டில் இருக்கிற 3 பொம்பளைகளையும் கொலைகேசில் நான் உள்ள தடுல. என் பேரு முத்தையா இல்லடா. இத பாரு முத்தையா, நான் இப்ப ஆளுங்கட்சி எம்எல்ஏ, நீ சாதாரண மாவட்டம். இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணாலும் போ, எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போ. உனக்கு பவர் ஜாஸ்தியா இல்ல எனக்கு பவர் ஜாஸ்தியான்னு பார்த்துடுவோம். உன்னை உயிரோட விட்டா தானடா. இப்ப பாருடா, செத்து போடா. டேய் விடுங்கடா, டேய் விடுங்கடா, விடுங்கடா என்ன. அவனை இன்னைக்கு ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். விடுங்கடா. என் மனசு என்ன பாடுபடு. அந்த நிலைமை என் தங்கச்சிகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் பிடிவாதமா இருக்கேன். 3 தங்கச்சிகளையும் தனித்தனியா கட்டி கொடுத்தா 3 மாமியார் வருவாளுங்க. அதுல ஒரு மாமியார் கொடுமைக்காரியா இருந்தா கூட என் ஒரு தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடும். அதனால தான் 3 அண்ணன் தம்பிகளுக்கு 3 தங்கச்சியை கட்டி கொடுக்கறதா இருக்கேன். அப்படி கட்டி கொடுத்தா ஒரு மாமியார் தான் வருவா. அவ கொடுமைக்காரியா இருந்தா கூட என் 3 தங்கச்சிகளையும் சேர்ந்து அந்த மாமியாரை போட்டு கொளுத்திடுவாளுங்க. இப்ப சொல்லு மொட்டை, நான் பிடிவாத காரணம் இல்ல முத்தையா, நீ எடுத்துருக்கிற முடிவு சரியான முடிவு தான். நிச்சயமா தங்கச்சிங்களுக்கு 3 அண்ணன் தம்பிங்க மாப்பிள்ளை கிடைப்பாங்க. பெரிய போறாரு. வரட்டும். வணக்கம் பெரியப்பா. வணக்கம் வணக்கம். முத்தையா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? அதை ஏன்பா கேக்குறேன்? யூரினல் இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிடலுக்கு போனேன். அவங்க ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் பாக்கெட் மாதிரி சைடுல தொங்க விட்டாங்க. பாத்து பெரியப்பா, எண்ணெய் நினைச்சு வடகடை சுட்டு தின்றாதீங்க. இந்த குறும்பு ஒண்ணு விட்டு போகாத. சமாளிக்கிறான் பாரு. இப்படிலாம் பேசாத முத்தையா, கட்சியை விட்டு தூக்கிட போறாங்க. எந்த கட்சி? இந்த போறானுக்கு பாரு, வரிசையா போறானுக்கு பாருங்க. அள்ள கைங்க. இந்த நாடு வழங்க மாடா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இவ்வளோ இருட்டில் எதுக்கு இருந்தாலும் கண்ணாடி கேட்டுச்சா? எதுக்கு என் மூஞ்சி அடிக்கடி பாக்குறேன்? அதுக்கல்ல தலைவரே, உங்க மூஞ்சில ஒரு 4 தலைவர் தெரிறாங்க. அப்படியா? யார் யாரு? ராஜாஜி, கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார். அதுக்கு என்ன இப்போ? தலைவரே,
அவங்க 4 பேருக்குமே வாரிசு கிடையாது. சரி, உங்களுக்கும் வாரிசு இல்லை. அதனால ஏதாவது ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் நான் தான் உங்க அரசியல் வாரிசுன்னு அறிவிச்சிருங்களேன். வண்டி நிறுத்து. இருக்காது. இறங்குடா. என்ன சொல்றேன் நேரம் சொல்றேன். இறங்குடா. சொல்லுங்க தலைவரே. அப்படி அரசியல் வாரிசுன்னு அறிமுகப்படுத்தலன்னா என்ன செய்வேன்? தனியா உட்காந்து ஃபீல் பண்ணுவேன். அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணு. தலைவர் அப்படியே நீ வந்து வண்டி இருடா வரேன். தலைவரே நாட்டில் நடக்காத நான் கேட்டேன். இப்பெல்லாம் அதான் நடக்குது. டேய் இருடா. டேய் நான் சொல்றது கேட்டா. டேய் கழுது முட்டை. டேய் வண்டி ஸ்டார்ட் பண்றா. தலைவரே ப்ளீஸ் தலைவரே. நான் நாட்டோட நிலவரத்தை தெரிஞ்சுதான் கேட்டேன். டேய் போயிரு வண்டி ஓடிச்சு. அப்போவே என் பெரியப்பன் சொன்னான் அவன் நம்மளை முன்னேற விட மாட்டான்னு. இதுக்கப்புறம் நான் சும்மா அந்த வேலைக்கு வரேன். என்ன பண்ற மட்டும் பார். என் பொண்ணு கற்பகத்தை ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பாத்தியாடி பாவி பயல்களை நம்பி பாவன ஓட்டு போட்டா பொம்பளை எல்லாம் பொறுக்கிட்டு அலையறானுங்க. ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படிடா உள்ள நுழையும்? அவளுக்கு ஏதாவது வேலை வேணும்னா நல்ல கம்பெனியா தேடி போக வேண்டியதானே? அதை விட்டு எஸ்கேவோட நடு வீட்டுக்குள்ள ஏன்டா போறா? எஸ்கே ரொம்ப நல்லவருங்க. இந்த ஏரியாக்காக நிறைய பண்ணிருக்காரு. அவரை பிடிக்காத யாரோ தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. என்னையா டென்ஷன்? என்ன ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? உன்னால என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. என்னாலயா? என்ன சொல்ற? எனக்கு எப்படி தெரியும்னு ஏன்டே கதை விடாத. ஓ சில்ல நிறைய ஃபார்வர்ட் ஆயிருக்கு. எனக்கு மட்டும் அனுப்பிச்சா பரவாயில்ல. ஊர் உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேயா. விவாத மேடையில உட்காந்து நேரம் கிழிக்கிறான். ஆடி மாசம் வேற ஆடியோவை போட்டு அலற விடுறான். தெருவா 4 மணிக்குள்ள எழுப்பி விட்டான். எஸ்கே ரொம்ப பேசாத. உனக்கு எனக்கு என்ன பங்காளி சண்டையா? நான் எதுக்கு உன் போனுக்கு ஃபார்வேர்டு பண்றேன்? என்ன விளையாடுறியா? நீ கொஞ்சம் கொலாவுறதெல்லாம் எனக்கு எப்படியா தெரியும்? தலைவரே தலைவரே அவர் யாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்ப மாட்டாரு. அந்த மெசேஜ் எப்படி அனுப்புவாரு? தம்பி காரை மட்டும் ஓட்டுங்க, எங்களை ஓட்டாதீங்க. சரி நீங்களே ஓட்டிங்க. என் போன் இருந்தா ஃபார்வேர்ட் ஆயிருக்கு. ஆமா. எத்தனை மணிக்கு? நேத்து சாயங்காலம் 4 மணிக்கு. 4 மணிக்கா? ஆமா 4 மணிக்கு நான் எங்க இருந்தேன்? கிளாஸ் பிரேக் போ. தலைவரே வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ண. உங்க ஃபோனை கொடுங்க. ஏன் உன் ஃபோன் என்னாச்சு? அது பேட்டரி வெடிச்சிச்சு. காருக்குள்ள உட்காந்து கண்ட பொம்பளைகளோட பேசிட்டு இருந்தா ஃபோன் சார்ஜ் தான் போகும். நீ நேரில் பேசி விட்ட நான் ஏன் போனேன்? ஐயோ டிரைவர்னா உனக்கு எவ்வளோ கேவலமாயிடுச்சுல்ல. கார் டிரைவர் ஐயோ கண்டுபிடிச்சிட்டார் பொழுது. ஏன்டா என் போன் இருந்து அவர் போனுக்கு பார்வையிட? நான் இது பண்ணல தலைவரே. உண்மை சொல்லு. ஆமா நான் தான் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? எதுக்குடா பண்ண? தலைவரே இந்த ஆளு போன்ல உங்களை பத்தி என்ன தப்பா சொல்றாரு? மகளிர் அணியில ஒரு பொண்ணு கூட நீங்க விட மாட்டீங்களா? 10வது வரைக்கும் கட்சியில் வர எல்லா பணத்தையும் உங்க சின்ன வீடு அனுப்புறீங்க சொல்றாரு. ஏண்டா பங்காளி மூட்டை மூட்டையா போய் சொல்ற பங்காளி. நான் அப்படி சொல்லுவேனா? வடசனையும் தென்சனையும் பிரிச்சு மத்திய சனையாக்க பாக்குற பங்காளி. ஏண்டா டேய் நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆமாயா பிடிக்கல. என்ன பண்ண போற? திமிர பத்தி பிடிக்கலையா? பிடிக்கலன்னா போடா வெளிய. பாறாங்கல்லு மேல கை வச்சு நீங்க மோத பாக்குறீங்க. சாதாரண ஒன்னும் புரியலையே தெரியலையே வாத தெரியலையே என்ன செஞ்சேன்னு புரியலையே ஏது செஞ்சேன்னு தெரியலையே வானம் மண் மீது தலைகீழா விழுந்து நொறுங்க முன்னு நினைக்கலையே மனசு தாங்கல வலியும் குறையல அடிச்சு கேட்டாலும் சொல்ல தெரியல. இன்னும் போல நீ இன்னும் பாட்டு முடியலையே. என்னது இன்னும் பாட்டு முடியலையா? ஏடா பாட்டு பாடுறது? அம்மா எங்க அம்மா சித்தா எங்க பெத்தா. இந்த கொடுமையை பாருங்க. ஏய் இவன் என்னடா பண்றாங்க? தர்ம யுத்தம் பண்றாராமா. எதுக்கு தர்ம யுத்தம் பண்றா? யார் யாரு எது எதுக்கு யுத்தம் பண்றதுன்னு விவசாயம் இல்லாம போச்சா? அந்த தர்மரே யுத்தம் பண்ணல, இவன் எதுக்கு பண்றான்? எல்லா இடத்துல ஒழுங்கு போறதுக்கு தானே. டேய் நீ யாரு சந்து கொண்டு வந்து எட்டி பாக்குற? அண்ணே அவன் வேலையை இவன் பாக்குறான், இவன் வேலையை நான் பாக்குறேன். ஆமா நீ எப்படி இங்க வந்த? அக்கா தான் என்ன. ஓ அக்கா ரெக்கமெண்டா? இப்ப லேடிஸ் ரெக்கமெண்ட் தான் நிறைய நடந்துட்டு இருக்குது. சித்தாவும் கண்டு கல பெத்தாவும் கண்டு கல வாதையும் தெரியல பயணமும் புரியல நிம்மதி நான் உள்ளுக்குள்ள தேடி பார்த்த கிடைக்கல. அம்மா அண்ணே என்ன
எக்மோரை வீட்டுக்குள்ளேயே வச்சு குமுறுன்னு குமுறி இருக்கணும், வெளியே அனுப்பியிருக்க கூடாது. வெளியில போய் வெஸ்ட் பெங்காலுக்கு கவர்னர் ஆயிடுவானா? ஆமாண்ணே, கவர்னர் போஸ்ட்டுக்கு இப்போ டிமாண்ட் ஜாஸ்தி. ஒரு கவர்னருக்கு 2 ஸ்டேட் கொடுக்குறாங்க. டேய் நீ ரொம்ப நல்லா பேசுறடா. உன் பேர் என்ன? சங்கரலிங்கம்ண்ணே. சங்கரலிங்கமா? டேய் பேர் ரொம்ப பெருசா இருக்கு. சங்கரான்னு வச்சுக்கோங்க. எங்க அம்மா கூட அப்படிதான் கூப்பிடுவாங்க. உங்க அம்மா கூப்பிட்டாலும் சரி, எங்க அம்மா கூப்பிட்டாலும் சரி, இந்த பேரு எனக்கு பிடிக்கல. நான் சொல்றேன் சங்குன்னு வச்சுக்கோ. ஹலோ சார், இங்க மினிஸ்டர் வந்த லிஃப்ட் பவர் கட் ஆகி நிக்குது சார். சார் இன்னும் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆச்சு சார். சார் हेलो मिनिस्टर பேசுறேன். क्या करते हो तुम? करंट कट क्या दिया ना? हाँ स्टूपिड डिपार्टमेंट, मेक इट फास्ट. हाँ यार है फोन करो. முத்தையா பண்றேன் சார். ஹலோ 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 முத்தி அங்க இருக்குது. அண்ணே, சென்ட்ரல் மினிஸ்டர். ஓ ஹலோ. ஏய் முத்தியா, நான் சுபாஷ் மிஸ்ரா பேசுறேன். தமிழ்நாடு கூட்டிட்டு வந்து என்ன அவமானப்படுத்துதா நீங்க? கூட்டணி விஷயமா சென்னைக்கு ஆயா? என்னது, உங்க ஆயா சென்னைக்கு வந்திருக்கா? லிசன் டு மீ மேன், நான் சென்னைக்கு அலையன்ஸ் விஷயமா பேச வந்தேன். இங்க வந்தா லிஃப்ட்ல கரண்ட் கட் பண்ணிட்டு ஃப்ளைட்டுக்கு டிலே பண்ணிட்டீங்க. நான் டெல்லிக்கு மீட்டிங் போகணும் மேன். மந்திரி சார் டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இபி மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு உங்க லைனுக்கு வர்றேன். நீ ஏதாவது மினிஸ்டருக்கு பேசி சீக்கிரம் ரெடி பண்ணு மேன். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, இங்க வெயிட் பண்ண முடியாது. ஜல்தி கரோ. ஹலோ, நான் முத்தையா பேசுறேன். என்ன முத்தையா சார், சொந்தமே வேணான்னு முறுக்கிட்டு போனேன், இப்போ என்ன திடீர்னு போனு? நான் சொந்தக்காரனா பேசல, அரசியல்வாதியா பேசுறேன். ஏர்போர்ட்ல கரண்ட் கட் ஆகிருச்சு, சென்ட்ரல் மினிஸ்டர் லிப்ட்ல மாட்டிட்டாரு, அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க தானே இபி மினிஸ்டர், உங்ககிட்ட தானே சொல்லணும். அதுக்காக நான் தான் போய் எல்லா இடத்துலையும் லைனை கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேனா? நான் என்ன எலக்ட்ரிஷியனா இல்லை லைன் மேனா? முயல் ஏதாவது கடிச்சிருக்கோம், அங்கே இருக்கிறவங்கள என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்க. என்னது முயல் கடிச்சிருக்குமா? என்னையா இது புதுசா இருக்கு? முயல் கேரட் தானே கடிக்கும், இப்ப கரண்டே கடிக்க ஆரம்பிச்சிருச்சா? தமிழ்நாட்டுக்கு வந்தாலே டென்ஷன் பண்றானே. ஹே பவான். சார் சார் முத்தையா லைன்ல இருக்கா சார்? அரே முத்தியா, சுக்ரியா, தேங்க்யூ. ப்ராப்ளம் சால்வ்டு. நான் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? கியா ப்ராப்ளம்? மந்திரி சார், நான் இபி மினிஸ்டர் கிட்ட பேசினேன். அவன் கரண்ட் கம்பியை முயல் கடிச்சிருச்சுன்னு கதை விடுறான். கியா முயல்? ராபிட்டு ராபிட்டு கேரட் சாப்பிடுமே, உங்க ஊர்ல கரண்ட் சாப்பிடுது? அதான் சார் எனக்கும் புரியல. நீங்க மத்திய மந்திரி, அவன் கரண்ட்ல கையை வச்சா நீங்க கரன்சியில கை வைங்க. அவன் விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யார் நீங்களா? வி ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். அப்படின்னா வருமான வரித்துறையிலிருந்து வந்திருக்கோம். ஓஹோ, டிரான்ஸ்ஃபர் வேணுமா? ஆளுக்கு 5 லட்சம் ஐயாட்ட கொடுத்துட்டு போங்க, போட்டு விட்டுருவேன். நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, மூடிட்டு இருக்கோம் நாம. வருமானத்துக்கு அதிகமா இவர் சொத்து சேர்த்திருக்காருன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால இந்த வீட்டை சோதனை வந்திருக்கு. நான் சொத்து சேர்த்திருக்கேனா? பின்ன நானா? எவனோ பொறாமையில என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா டைய கூட துவைக்காம மாட்டிக்கிட்டு வந்துடுறது. போயா, நானே கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி ஆசிரமத்துக்கும் அநாத விடுதிக்கும் கொடுத்துட்டு ஓட்டாண்டியா நிக்கிறேன். என்கிட்ட வந்து நோண்டிக்கிட்டு நிக்கிறீங்க. உங்க ஐடி கார்டை கொஞ்சம் காட்டுங்க. அண்ணே, என் பொண்டாட்டியோட மாமா முத்தையா இருக்கார்ல, அவரோட வேலையா தான் இருக்கும். சார் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார், நாங்கள் வீடு முழுக்க சோதனை பண்ணணும். சார் நாங்கள் ஆதாரம் இல்லாமல் வரமாட்டோம் சார். ஓகே, அப்ப சேதாரம் இல்லாம செக் பண்ணுங்க. நம்ம வக்கீல் வேணா வர சொல்லிட்டா? அதெல்லாம் வேண்டாயா, அவங்க எங்க வேணாலும் செக் பண்ணட்டும். முதல்ல இவர்கிட்ட இருக்கிற போனை போன் எடுங்க, எடுங்க, குடியா. இந்த வயசுல எனக்கு இதுக்குப்பா போன்? நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. கொடுத்துருங்கம்மா. நீங்க யார்கிட்ட வேணாலும் செக் பண்ணுங்க, எங்க வேணாலும் செக் பண்ணுங்க. ஆனா இந்த இடத்தை விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன். எது? என்ன ஜூம் பண்ணி பார்க்கறான்? சார் கொஞ்சம் எந்திருக்கிறீங்களா? நான் தான் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே சார், நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஹலோ, நாங்க இங்க தான் செக் பண்ணோம், எந்திரிங்க. வாயா, என்ன இவ்வளவு லென்த்தா இருக்கா? இங்கிருந்து எந்திரிக்க மாட்டேன்னு இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். மூணாவது தடவை வலிப்பு வந்துருச்சா? ஏற்கனவே 2 தடவை வலிப்பு வந்துருச்சு, இன்னொரு தடவை வலிப்பு வந்தா உயிருக்கு
பேசாதீங்க போங்க எல்லாரும். ஐயோ என்னாச்சுங்கண்ணா? அட பாவீங்களா, என் புள்ள உசுர வாங்குறதுக்கு எமலாட்டம் வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. தோரா பணத்தை தூக்கலான்னு வந்தா பணத்தை தூக்க வச்சிருவானுக்கு போல் இருக்குது. சார் இப்போ என்ன சார் பண்றது? எஸ்கேப் ஓடுங்க. தெரிச்சு ஓடி போயிட்டானுங்க. தலைவா நான் நிஜம்னு நினைச்சு பயந்துட்டேன். நீ வேற தலைவன் மட்டும் அரசியலுக்கு போகாம நடிக்க வந்தது ஆஸ்கார வாடுறா. 10 ரூபா பேசல பாதார விட்டாரு பாரு. பெரிய ஆளு நீ. எவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது தலைவா. மகனே, இதெல்லாம் நடிப்பாடா? நான் நிஜமோ என்னமோ நினைச்சு பயந்துட்டேன்டா. கரண்ட் கட் ஆனதுக்கு என்ன சொன்னான் பாவன். இப்ப பாத்தியா, ஆண்டவனா பார்த்து அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டான். பொய் சொன்ன வாய்க்கு எவனோ சூனியம் வச்சுட்டாமா. நானே இது காலைல வலிப்பு வந்தது துப்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னுமா துப்பின்னு இருப்பாங்க. முண்டா காலையில வலிப்பு வந்த வீடியோவை சாயங்காலம் வரைக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. இது கூட தெரியலையா உனக்கு? என்ன முத்தையா, குடும்ப பகையெல்லாம் அரசியலுக்குள்ள கொண்டு வர? குடும்ப பகைன்னு இதை நான் நினைச்சிருந்தா உன்னை எப்போ கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பேன். அதான் வருமான வரித்துறைய வீட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே. ஆனா எத்தனை பேர் வந்தாலும் நான் அசர மாட்டேன். பார்த்தல்ல என் நடிப்ப. ஆபீசர்ஸ் அத்தனை பேரும் மிரண்டு ஓடுனத. நீ வலுப்பு வந்த மாதிரி நடிச்சியே, அதையும் நான் பார்த்தேன். ஊரே பார்த்து காரி தூணு துப்புச்சு, அதையும் நான் பார்த்தேன். நீ பண்ற ஊழல், நீ வாங்குற லஞ்சம் என்னை விட எல்லாமே மேலிடத்துக்கு தெரியும்டா. அவங்க வந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னமோ உங்க ஆட்சியில ஊழலே நடக்காத மாதிரி பேசுற. உங்க சித்தப்பன் பெரியப்பன் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். பெரிய உத்தம மாதிரி பேசுற. நான் நினைச்சனா உன் மாவட்ட செயலாளர் பதவியை தூக்க முடியும். தூக்கி பாடுறா. நீ மந்திரின்னா நான் சிஎம், நீ சிஎம்னா நான் பிஎம், நீ பிஎம்னா நான் பிரசிடண்ட், நீ பிரசிடண்ட்னா அவர் பேர் என்னடா? டொனால்டு ட்ரம்ப். நீ பிரசிடண்ட்னா நான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப். உன்னை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து மட்டும் இல்ல, ஒரே அடியா மேல தூக்கிடுவேன். தூக்கிடுவாடா? கண்ட கழுதைகிட்ட எல்லாம் பேசி வச்சுக்கிட்டா இப்படிதான் எட்டி ஒதுக்கும். பாம்பத்தே போலாம். ரொம்ப பேசுறா சித்து. பாத்துக்கிறான். நீ பார்த்ததுனால தான் அவன் ரொம்ப பேசுறான்னு. டேய் சித்தப்பு போடா சோப்பு, வாடா சீப்பு. பாம்பத்தே போலாம். உனக்கு வைக்கிறண்டா வேட்டு. சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சியின் வேட்பாளராக ஒத்த ஓட்டு முத்தையா அறிவிக்கப்பட்டிருந்தார். மத்திய அமைச்சரின் வருகைக்கு பிறகு கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட்டணி கட்சிக்கு ஜி.கே. நகர் தொகுதி ஒதுக்கப்படுவதாக முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜி.கே. நகர் தொகுதி வேட்பாளராக எக்மோர் அறிவிக்கப்பட்டுள்ளார். டேய் பெத்தா சித்தா, போன வாரம் டெண்டர் விடும்போது எனக்கு தான் சீட்டுன்னு சொன்னீங்க. இப்ப எப்படா மாத்தினீங்க? இதுல என்னைய வேற 2.5 வருஷம் துணை எம்எல்ஏ சொன்னீங்க. இப்ப என்னன்னா கூட்டணி கட்சிக்கு தான் எம்எல்ஏ சீட்டு விளம்பரம் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டுல எப்ப இடைத்தேர்தல் வந்தாலும் அந்த சீட்டை மேலிடத்துக்கு கொடுக்கணும்னு எங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. சொல்லு தம்பி. அப்புறம் என்ன மயிருக்கு டெண்டர் விட்டீங்க? அனவசரம் பேசாச்சாக்கு. மேலிடத்துல இருந்து வந்து கூட்டணிக்கு சீட்டு கேட்டா நாங்க என்ன பண்றது? இங்க ஒரு பெரியப்பா சித்தப்பா இருக்கிற மாதிரி அங்க ஒரு பெரியப்பா சித்தப்பா இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். பிரச்சனையை புரிஞ்சிக்க முத்தையா. நாம மாட்டேன்னு சொல்லலாம், சொன்னா நாம தான் மாட்டிக்குவோம். அடுத்து எம்பி எலெக்ஷன் வருது. 40 சீட்டுக்கு 400 கோடி ரூபாய் கொடுப்பானுங்க. விட்டுற முடியுமா? சொல்லு. பெத்தா, அந்த கட்சியில நீங்க யாருக்கு சீட்டு கொடுத்திருந்தாலும் நாங்க வருத்தப்பட்டிருக்க மாட்டோம். என் வீட்டுல எச்சி சோறு தின்னுட்டு இருந்த நாய் போன வாரம் தான் அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கு. அவனுக்கு சீட்டு கொடுத்திருக்கீங்க, அது எனக்கு வருத்தமா இருக்காதா? பெத்து, உங்க யூரின் பை அடிக்கடி மாத்துற மாதிரி கட்சியோட கேண்டிடேட் பேர் அடிக்கடி மாத்தாதீங்க. முத்தையனை விட அந்த பாம்பு புத்தலை பெரிய ஆளா போயிட்டான் உங்களுக்கு. அவனை மட்டும் எலெக்ஷன் நிக்க வச்சீங்க, டெபாசிட் கூட வாங்க மாட்டான். கட்சியோட மானம் மரியாதை எல்லாம் கப்பலில் போய் பார்த்துங்க. நீ சொல்ற மானம் வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் இல்லாம அந்த எக்மோர் ஒரு காரியம் பண்ணான்.
அந்த காரியத்தை நீயோ முத்தையாவோ பண்ண முடியுமா சொல்லு. அப்படி அவன் என்ன கிழிச்சான்னு சொல்லு, நாங்க 2 பேரும் சேர்ந்து கிழிக்கிறோம். சொல்லியா கிழிக்கிறோம். அதை சொல்ல முடியாது, சிசிடிவியை போடுறேன், நீங்களே பாத்துங்க. பாயா எக்மோர் என்ன அரை ட்ரவுசரோட வந்திருக்க? பீச்சில் சுண்ட கஞ்சி குடிக்கலாம்னு போனோம். டக்கு நீங்க போன சின்ன பாயில வச்சு வந்துட்டோம். டெல்லியே ஒரே நைட்ல அசத்திட்ட போல இருக்கு. அவங்க மதிக்கிறாங்க, நீங்க மிதிக்கிறீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் பெரியப்பா. உங்க காலகட்டம் எல்லாமே தான் முன்னு படிக்குது. மர்மம் ஆகணுமா தண்டா பெரியப்பா. நீங்க 1000 வருஷம் ஆம மாதிரி வாழணும் பெரியப்பா. அது என்னது இடுப்புல பாயச்சாரா? அதை விடு. நம்ம கட்சியில சித்தப்புக்கு தான் அதிக செல்வாக்குன்னு தெரியும். அவர் காலில் விழு. ஐயோ சித்தப்பா காலில் விழுந்தானே சித்தி 10 வருஷமா சீரியஸ் ஆக்குறாங்க. செய்ய முடியுமா எல்லாம் நீங்க? ஓ, இந்த மானகட்ட வேலையெல்லாம் நாங்க செய்ய முடியாது. அதைத்தானே நானும் சொன்னேன். என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? வாங்கல. இத நாங்க ஒத்துக்க மாட்டோம். முத்தையா சீட்டு கொடுக்கணும் நீங்க. அமைதி அமைதி. முத்தையா, நாளைக்கு பூரா எம்எல்ஏவையும் ஓட்டு போட சொல்லுவோம். ஆதரவு அதிகமா இருந்தா உனக்கு தான் சீட்டு, ஆதரவு எங்களுக்கு அதிகமா இருந்தா எக்மோருக்கு தான் சீட்டு. சம்மதமா? யோ, எனக்கு 60 ஓட்டு இருக்கு, உனக்கு 30 ஓட்டு தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு ஓட்டு எடுப்பு? முறைன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. என்ன முறை நோரை? யாரையும் பேச விட மாட்டாரு. இந்த அநியாயத்தை நாங்க ஒத்துக்க மாட்டோம். டெண்டர் விட்டபடி முத்தையனுக்கு தான் நீ சீட்டு கொடுக்கணும். சரி அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. யோ, நான் எப்பயா ஒத்துக்கிட்டேன்? ஒத்துக்கிட்டீங்க. சரி ஒத்துக்கிட்டேன்யா. போதுமாப்பா. பெத்து சித்து அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. வாக்கெடுப்பு எடுத்துங்கயா. போற போக்க பார்த்தா முத்தியாவுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு மாதிரி தெரியுது. நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா தான். நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆஹா, இந்த டிகிரி எல்லாம் பாஸ் பண்ணு. புடி புடி பின்னாடி இருக்குல குடு. என்ஜாய் என்ஜாய். மைசன் கம் ஹியர். பைசன் கூப்பிடுறாரா? இந்தா இந்த பேக் ஓவனையும் மகளிர் அணியிட்ட கொடு. எங்களுக்கு போட்டோ? பொம்பளை போட்டோ வச்சு நீ என்னமா பண்ண போற? நாளைக்கு பாத்துக்கலாம் விடு. ஆமா, மகளிர் அணிக்கெல்லாம் போட்டி வந்துருச்சா? ஓகே ஓகே. எலெக்ஷன் முடியிற வரைக்கும் யாரும் கல்யாணத்தை பத்தி பேசவே கூடாது. சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சியில் எம்எல்ஏக்களுக்கு ஓட்டெடுப்பு நடத்தியதில் பெருவாரியான எம்எல்ஏக்கள் எக்மோருக்கு ஆதரவு தெரிவித்ததால் ஜேகே நகர் இடைத்தேர்தலில் எக்மோர் கட்சியின் வேட்பாளர். அறிவிப்பா பண்றீங்க? அறிவிப்பு எங்க வீட்ல இருக்கிற கோவத்துல போயிட்டு எதுவும் கட்சி ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணிடாதீங்க. நீ சும்மா இரு. அந்த சித்தப்பா இருக்கானே மாவிளக்கு மண்டைய, அவன் மண்டையில எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கேத்தி வச்சுட்டு வர்றேன். உங்களுக்கு என்ன பித்தாடா? இல்லையே. 60 எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு இருக்கும்போது இந்த பண்ணாடைக்கு எப்படா சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? உனக்கு 30 எம்எல்ஏ தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா எக்மோருக்கு 40 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்க ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 பேர் குடிச்சிட்டு குபாலம் போட்டாங்க. யாரும் ஓட்டு பதவிக்கே வரலையே. டேய் மொட்டை, கடத்துனதே நீதான்டா. அரசியல் அப்படிதான் முத்தியா. அவன் உனக்கு புத்தி இருக்கணும். ஏன் நீ தான் அங்க வந்த? வரும்போது எவனாவது கூட்டிட்டு வந்தியா? உன்னை நம்பி எவனாவது வந்தானா? டேய் மொட்டை, உட்கார்றா. பொம்பளைங்களையும் தண்ணியை நம்பினவங்க ஒன்ன நம்பலையே முத்தையா. முத்தையானே, இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த தடவை எக்மோர் நீக்கட்டும், பாத்துக்கலாம். டேய் என்னடா பொட்டி வாங்கிட்டியா? போடா. இப்ப நான் என்னையா செய்யணும்? இங்க பார், இந்த தேர்தல்ல இந்த எக்மோருக்கு நீ வேலை செய்ய வேண்டாம். என் வீட்டுல சட்டி கழுவிட்டு கார் தொடச்சிட்டு இருந்த பையன் நீ, உன் வீட்டுல வந்து நான் எடுப்பு வேற செய்யணுமா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. நான் சொன்ன டயலாக்கே என்கிட்ட திருப்பி சொல்றியேப்பா. சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கட்சி வேட்பாளர் நம்ம சின்னத்துல தான் நிக்கிறாரு. நம்முடைய கட்சியோட வேட்பாளர் அவர்தான் முடிவாயிடுச்சு. நீ அவருக்கு வேலை செய்யற. இதுதான் கட்சியோட முடிவு. என் முடிவு சொல்றேன் கேளுங்க. நான் கட்சியை விட்டு விலகுறேன். வேலைக்கு சோத்துக்கு என்ன பண்ண போற? என் வீட்டுல திருடி தின்ன நாய் நீ. சோத்தை பத்தி நீ பேசுறியா? நான் சுயாட்சியா நிக்க போறேன். நம்ம கட்சியில சின்னத்துக்கு தான் மரியாதை. நீ கட்சியை விட்டு வெளியே போனா செல்லா காசு ஆயிடுவ. டேய், நான் செல்லா காசு ஆகிறதுக்கு 2000 ரூபாய் நோட்டா? நான் செல்லா காசா செல்ற காசாங்கிறத எலெக்ஷன் முடிவில் பாப்பண்டா. வேணாம் முத்தையா, நம்ம செரி பழ சின்னத்தை மீறி உன்னால ஜெயிக்க முடியாது. ஆமா, நான் ஜெயிச்சு காட்டுறேன். சித்தப்பா, அந்த ஆள் போட்ட விடுங்க. குடும்ப வாழ்க்கையில தோத்துட்டாரு, அப்புறம் அரசியல் எப்படி ஜெயிக்கிறாரு? என் குடும்ப வாழ்க்கையில நான் எப்படா தோத்தேன்? 3 தங்கச்சி லவ் பண்றாங்களே, கல்யாணம் பண்ணி வச்சா நீ? டேய், என் குடும்பத்தை பத்தி பேச நீ யாரா? இங்க பாரு முத்தையா, ஒரு விதத்துல நீ நானும் ஒரு சம்மந்தி தான். டேய் கருமந்தி, எந்த விதத்துலடா எனக்கு நீ சம்மந்தி? உன் 3வது தங்கச்சி இருக்கல்ல, அவளை என் தம்பி தான் லவ் பண்றான். சொல்றேன் முத்தையா, ஜெயிக்கிறது இருக்கட்டும். தோத்தனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணணும்? உன் 3 தங்கச்சி லவ் பண்றாளுங்கல்ல, அவனுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துறியா? சரி ஓகே. நீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நாங்க தோத்துட்டா நான் மொட்டை வச்சுக்கிறேன். வேணாண்டா, அந்த முடியை வச்சு தான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற, அதையும் கெடுத்துக்காத.
சரி விடு, ஏன் சித்தப்பா அடிச்சுன்னு போறான்? உனக்கு என்ன பைத்தியமாடா? ஆடா, இந்த மண்டையில் எங்கடா மொட்டை அடிக்கிறது? கத்தி எடுத்து கீறி மிளகா பொடி தாண்டா தடவலாம். அப்ப நாங்க தோத்தா என்ன பண்ண நீயே சொல்லு. உங்க கட்சியை கழிச்சிட்டு எல்லாரும் என் பின்னால வரணும். சம்மதமா? உங்க பேச்சு மீறி இருக்குண்ணா. சேலஞ்ச் 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 முத்தையா தான் ஆம்பளை, தன்மான தமிழன். அவ்வளோ பெரிய கட்சியில் தனக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உன் கட்சியும் வேணாம், உன் சின்னமும் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு தனியா நிக்கிறேன்னு சுயேட்சையா நிக்கிறார்ல, அவர் தான் ஐயா சிங்கம். சார், ஜிகே நகர் இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி ஜெயிக்குமா எதிர்கட்சி ஜெயிக்குமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. எவனும் ஜெயிக்க மாட்டான். சுயேட்சையா நிக்கிற முத்தையா அண்ணன் தான் ஜெயிப்பாரு. சொல்லு பங்காளி. நான் பங்காளி, காலைல டிவி நியூஸ் பாத்தியா? பார்த்தேன் பங்காளி. அந்த எக்மோர் பயலுக்கு சீட்டை கொடுத்து என்னை நோமோர் ஆக்கிட்டானுங்க. அதான் காலையில டென்ஷன்ல பல்லு விளக்காம பட்ட சாராயம் போட்டுட்டு இருக்கேன். பேசாம புறப்பட்டு கட்சி ஆபீஸ்க்கு வா, அங்க பேசிக்கலாம். கட்சி ஆபீஸா? யோ 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 யோ, இந்த சித்தாவும் பெத்தாவும் கட்சி ஆபீஸ்ல கண்ட இடத்துலயும் கேமரா வச்சிருக்கானுங்க. செடிக்குள்ள வச்சிருக்கானுங்க, அவனுக்கு ஜட்டிக்குள்ளேயே கேமரா வச்சிருக்கானுங்க. நான் அங்க வர மாட்டேன்பா, நான் நேரா வீட்டுக்கே வந்துடுறேன். பங்காளி பங்காளி, பார்த்து 2 வருஷம் ஆச்சு பங்காளி. எப்படி இருக்கு பங்காளி? ரொம்ப நல்லா இருக்கேன் பங்காளி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அந்த கட்சியில பவர் இல்லாம தான் இருந்தேன். இங்க வந்த உடனே தலைவர் என்ன பவர் மினிஸ்டரா ஆக்கிட்டார். இப்போவும் நீ ஓகேன்னு சொல்லு. தலைவர்கிட்ட சொல்லி இந்த இடைத்தேர்தலே உனக்கு சீட்டு வாங்கி தரேன். அடுத்த வருஷமே நீ மினிஸ்டர். பங்காளி என்ன பேசுற? ஜெயிச்சாதானே மினிஸ்டர். அந்த முத்தையாவை மீறி என்னால ஜெயிக்க முடியாது பங்காளி. முத்தையா அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் தான் செல்வாக்கு. எப்ப அங்கிருந்து வெளியில வந்தாரோ அரசியல் அனாதை ஆயிட்டாரு. அதுவும் போக இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஜெயிக்க வைப்போம். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லப்பா பங்காளி. இப்ப என் நிலைமை எப்படிதான் இருக்கு? ஆப்பாயில் மாதிரி வெந்து வேகாம இருக்குப்பா. முத்தையாக்கு தானே பயப்படுற? ஆமாப்பா. இப்பதான் அவன் உனக்கு எதிரி. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவன் எதிரி. அவனுக்கு கட்டம் கட்டிட்டேன். இந்த இடைத்தேர்தலில் முத்தையா உயிரோட இருக்க மாட்டான். பங்காளி, வேல்முருகா டயரை உருட்டிடு. ஓகே. முத்தையா ஆனனை அடிச்சது மாபெரும் தவறு. இதற்காக இன்று மாலையே எங்களுடைய கட்சி பொதுக்குழுவை கூட்டி ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்ற போறேன். யோ, உன் கட்சியில இருக்கிறதே 3 பேரு. நீ தலைவர், உன் பொண்டாட்டி பொருளாளர், உன் பொண்ணு செயலாளர். இதுல பொதுக்குழு எங்க கூட்டுறது? விளக்குமாறு எடுத்து வீட வேணா கூட்டலாம். பிரதர், புதுசா இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கீங்க, பார்த்து பக்குவமா நிதானமா பேசுங்க. ஹலோ பிரதர், உங்க கட்சியில 3 பேரு, எங்க கட்சியில 3 கோடி பேரு. நன்னா சொல்லுங்க. இந்த விவாத மேடை மூலமா
என் கட்சி சார்பா ஒரு அறிக்கை ஒன்று விடுறேன். ஒத்தோட்டு முத்தி அண்ணனுக்கு நானும் என் கட்சிக்காரன் சேர்ந்து ஓட்டு கேட்க போலான்னு இருக்கோம். ஆஹா பிரதர், நான் மனசுல என்ன நினைச்சனோ அதை அப்படியே நீங்க சொல்லிட்டீங்களே. அப்படியா? நானும் எங்க முத்தியானனுக்காக ஆதரவு தெரிவிச்சு என் கட்சிக்காரங்களோட ஓட்டு வேட்டையாட போறோம். ஜிகே நகர் இடைத்தேர்தலில் எதிர்பாராத திருப்பம். சுயேட்சை வேட்பாளர் ஒத்த ஓட்டு முத்தையாவிற்கு கருந்தமிழன் கோபால் ஆதரவு அளித்துள்ளார். தனியுரிமை கட்சி தலைவர் இளங்குமரன் ஒத்த ஓட்டு முத்தையாவிற்கு ஆதரவு தருவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள மக்கள் வெற்றி கழகத்தின் செயலாளர் வெள்ளிவளவன் தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்திருக்கிறார். பங்காளி, சொன்ன மாதிரியே உன் தலைவர்கிட்ட சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்துட்டேன். I am so happy. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஜிகே நகர் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 2ஆம் தேதி. வணக்கம், வாங்க. வணக்கம்மா. உங்க ஓட்டெல்லாம் எனக்கே போடுங்க. அண்ணே, எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தானே. பப்ளிக் எல்லாரும் இங்க வாங்க. நான் இந்த தொகுதியில் தான் சுயேட்சை எம்எல்ஏவா நிக்கிறேன். உங்க எல்லாரும் ஓட்டையும் எனக்கே போடுங்க. அண்ணே வணக்கம். திருமண கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அங்க வந்து பாப்பேன். யாரும் வரலன்னா மைக் எடுத்து மண்டை வச்சிருவேன். வாங்கயா. என்னோட சுயேட்சை கட்சிக்கு முதல் ஆளா ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. டிவியில பார்த்தேன், உங்க பேச்ச கேட்டேன். கையில் இருக்கிற முடியெல்லாம் நட்டிருச்சு, உடம்பெல்லாம் சிறுசிறுத்து போச்சு. இது என்னோட கடமைனே. தமிழ்நாட்டை ஆள்ற தகுதி தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கு. சரி, கையை இறக்கு, மூஞ்சிய மறைக்குது. என்னக்கா சொல்றீங்க? உங்க அண்ணன் ஜெயிச்சாதான் உங்க காதல் கல்யாணம் நடக்காது. எங்க காதலை விட எங்க அண்ணன் கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம். போன எலெக்ஷன்ல வெறும் ஒத்த ஓட்டு வாங்கி எங்க அண்ணன் தோத்தாரு. அவர் பட்ட அவமானத்தையும் மன கஷ்டத்தையும் நாங்க எல்லாரும் நேர்ல இருந்து பார்த்திருக்கோம். இந்த எலெக்ஷன்லயாவது அவர் அவமானப்படக்கூடாது. அப்படி அவர் தோத்துதான் எங்க கல்யாணம் நடக்கணும்னா அப்படி ஒரு கல்யாணமே எங்களுக்கு வேண்டாம். கவலைப்படாதீங்கம்மா, எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க அண்ணன் இந்த தேர்தல்ல நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். போதுங்க, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. எதுக்கு இந்த போராட்டம்? அண்ணே, விவசாயிங்க வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற நெல்லு மூட்டைங்க மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சு நாத்தான் முளைக்குது. அதுக்கு பாதுகாப்புக்கு குடோன் கட்டி தாங்கன்னு தானே கேட்கிறோம். ஒயின் ஷாப்புக்கு போற சரக்குக்கு குடோன் இருக்கு, அது நனையாம இருக்கிறதுக்கு அட்டை போட்டி இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு 10 போலீஸ் நிக்குது. இதையெல்லாம் செஞ்ச அரசாங்கம் உங்களுக்கு ஒரு சாதாரண குடோன் கட்டி தரமாட்டாங்களா? தரமாட்டேங்கிறாங்களே. அதை கேட்டுதான் தலைவரா இந்த மாபெரும் போராட்டமே. பாருங்கப்பா, நீங்க கவலையே படாதீங்க. அண்ணன் எம்எல்ஏ ஆன உடனே அவர் சொந்த செலவுல உங்களுக்கு குடோன் கட்டி கொடுத்துருவாரு. உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பு. விவசாயிகளே, உங்களோட போராட்டத்துக்கு அண்ணனோட ஆதரவு எப்பவும் இருக்கு. ஜேகே நகர் இடைத்தேர்தலில் முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கை. அமைச்சர் சரவண பாண்டியின் ஆதரவு பெற்ற மனுநீதி கட்சியின் வேட்பாளர் எஸ்கே என்கிற சாய் கிருஷ்ணன் 1100 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக 2வது இடத்தில் சித்தப்பா பெரியப்பா மக்கள் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் எக்மோர் 800 ஓட்டுகள் வித்தியாசத்தில் இருக்கிறார். கிரைண்டர் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் ஒத்த ஓட்டு முத்தையா 3வது இடத்தில் பின்தங்கி இருக்கிறார். மதியம் 2 மணி நிலவரப்படி 6 வார்டுகள் எண்ணி முடித்த நிலையில் மனுநீதி கட்சியின் வேட்பாளர் எஸ்கே என்கிற சாய் கிருஷ்ணன் குறைந்த ஓட்டுகள் வாங்கி பின்தங்கிய நிலையில் இருக்கிறார். சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சியின் கூட்டணி வேட்பாளர் எக்மோர் 2வது இடத்திலும் சுயேட்சை வேட்பாளர் முத்தையா அதிக வாக்குகள் வாங்கி முன்னிலையிலும் இருக்கிறார். இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்களில் ஆளும் கட்சியை ஜெயிக்கும் என்ற நிலையை மாற்றி சுயேட்சை வேட்பாளர் மாபெரும் வெற்றி பெற்றது தமிழக மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சுயேட்சை வேட்பாளர் ஒத்த ஓட்டு முத்தையா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட எக்மோரை விட சுமார் 73,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். முத்தையாவாகிய நான் இங்கேயாவது எங்க அப்பன் பேரையும் தாத்தன் பேரையும் சொல்லுங்கய்யா. மன்னார்குடி சுப்பையாவின் பேரன், மாணிக்கவேல் மகன், முத்தையாவாகிய நான். ஆக மன்னார்குடி சுப்பையா பேரன், மாணிக்கவேலர் மகன், முத்தையாவாகிய நான்.